நிம்மதி. ஆதி, ஏய் என்னாச்சு? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, இன்னும் ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல, நான் இப்படி போய் ஏமாற பார்த்துட்டேனே, என் வாழ்க்கையே போயிருக்கோம்ல. எனக்கு அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு ஆதி. சரி விடு, தெரிஞ்சுக்கிட்டல. வாழ்க்கையில எல்லா நாளுமே ஒரு ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தரும். அது மாதிரி இது உனக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. கரெக்ட் தான். வாழ்க்கையில யாரையுமே நம்ப கூடாதுங்கிறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய பாடம். யாரையுமே நம்பாம எப்படி இருப்ப? யார் யாரை நம்பணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். கரெக்ட் தான். அவன் பேசினதுலயே நான் முடிவு பண்ணிருக்கணும். ஆனா நான் தான் ஏமாந்துட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கே கஷ்டமா இருக்கு. நான் இப்படி ஏமாந்துருக்கேன்ல ஆதி. சரி சரி, அதே நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரி வா, வீட்டுக்கு போலாம். எப்படி போக முடியும்? காசு பெறட்டாம எப்படி போக முடியும் சொல்லு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவோட மெஸ்ஸையே இடிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. அதை நினைச்சா இன்னும் டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல ஆதி. அதை நினைச்சும் ஃபீல் பண்ணிருக்கியா? இங்க பாரு, காசெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ வா, நம்ம போய் கொடுத்துட்டு அப்படியே அம்மாவையும் பாத்துட்டு வரலாம். என்ன பண்ண? அண்ணன் கிட்ட வாங்குனியா? நான் தான் உன்னை வாங்க கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக அண்ணன் கிட்ட கேட்டு வாங்குன? ஏ இரு இரு, எதுக்கு இப்படி அவசரப்படுற? நான் காசு ரெடி பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன். அண்ணன் கிட்ட வாங்கி ரெடி பண்ணேன்னு சொன்னேனா? அண்ணன் கிட்ட வாங்கலையா? அப்புறம் எப்படி காசு ரெடி பண்ண? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது எதுக்கு இப்போ உனக்கு? சொல்லுடா, எப்படி ரெடி பண்ண? அது சொல்றேன். சரி வா, ஃபர்ஸ்ட் காசை செட்டில் பண்ணுவோம். லேட் ஆயிடுச்சு. நீ சொல்லு, அப்பதான் வருவேன். சரி, வண்டியில போறப்பயாவது சொல்றேன்டி. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. நீ வா, நம்ம அங்க போயிட்டே பேசுவோம். இங்கே நில்லு, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். சரி, எப்படி ரெடி பண்ணிருப்பா? அன்னைக்கிட்டயும் வாங்கலன்னு சொல்றான். அப்புறம் எப்படி 75,000 ரூபாய் பணம்? எப்படி? ஒண்ணும் புரியலையே. நிம்மதி, ஏறி போலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே ஆதி, சொல்லு, நீ எப்படி ரெடி பண்ண? சொல்லுவேன், நீ என்ன திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், சொல்லு. இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட வைஃப் தான். உன்கிட்ட இதை கேட்காம நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் சொல்றேன், திட்டாத. திட்டல, சொல்லு. ஆக்சுவலா நான் ஓட்டிட்டு இருந்தேன்ல ஆட்டோ, ஆமா. அத வித்துட்ட நிம்மதி. என்னது? விட்டுட்டியா? ஆமாண்டி, வித்துட்டு தான் காசை ரெடி பண்ணிட்டேன். என்ன இப்படி பண்ண? அப்புறம் என்னடி பண்றது? நீங்க அன்னைக்கிட்டயும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்ட. என்ன நம்பி 75,000 ரூபாய் பணம் கொடுக்கற அளவுக்குலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் என்னடி பண்றது? எனக்கு வேற வழி தெரியல. அதான் ஆட்டோவை வித்துட்டேன். நம்ம கிட்ட இன்கம்க்கு இருந்த ஒரே சோர்ஸ் அதுதானடா. அதை ஏடா விட்ட? இப்போ நம்ம காசுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடு. பாத்துக்கலானா? நானும் இப்ப படிச்சிட்டு இருக்கேன், நீயும் இப்ப படிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கும் தண்டமா அவங்க சோறு போட்டுட்டு இருக்கணுமா? இது நல்லா இல்ல ஆதி. அட்லீஸ்ட் நீ ஆட்டோ ஓட்டுற, ஒரு 10,000 20,000 வரும்னு ஒரு நம்பிக்கையில இருந்த. இப்ப அதுவும் போயிடுச்சா? இப்ப என்ன நம்ம நடு தெருவுக்கா வந்துட்டோம்? அதெல்லாம் பாத்துக்கலாம்டி. இங்க பாரு, என்ன நம்பி நீ வந்திருக்க. உன்னை அப்படியே நான் விட்டுற மாட்டேன். நம்ம குடும்பம் பிரச்சனையிலன்னு ஒண்ணு இருக்கும்போது நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்ல. சுடரமா கடை நம்ம கடை மாறிடி. அதை இடிக்கிறேன்னு ஒருத்தன் ஜேசிபியை கொண்டு வந்துட்டு நிக்கிறான். நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் ஆட்டோவை வித்துட்ட நிம்மதி. நீ கண்டிப்பா இத ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கும் வேற வழி இல்ல. ஆதி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. லூசு, இதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இல்லடா, இந்த ஒரு தேங்க்ஸ் சத்தியமா பத்தாது. நீ எவ்வளவோ எனக்கு பண்ணிருக்க. ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. ஐயோ லூசாடி நீ. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுக்கு இப்போ நம்ம கடை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுவோம், அப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப என்ன சொந்தமா தான் ஆட்டோ ஓட்டணுமா? எனக்கு கார் டிரைவிங் கூட தெரியும். நான் பேசாம டிரைவரா போய் சேர்ந்துக்கிறேன். எப்படி, ஓகே தானே? என்னடா? பாத்துக்கலாம் வெற்றி. சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இங்க பாரு நிம்மதி, ஆட்டோ போனா போயிட்டு போகுது, என் வேலை போனா போயிட்டு போகுது. இது எல்லாத்தையும் கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா நீ இப்படி சோகமா அழுகிறத என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு இதுக்கும் ஃபீல் பண்ணாத. உன் கழுத்துல தாலி கட்டும் போது உன் கண்ணில இருந்து என்னால கஷ்டப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். ஆனா ப்ளீஸ் டி, அழாத. என்னால அதை தான் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ். என்ன மேலும் மேலும் இப்படி பண்ற? என்ன சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படா நீ கரெக்டா வர? என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. பிரச்சனை என்னமோ எனக்கு தான் வருது, ஆனா அதை தீர்த்து வைக்கிறது என்னமோ நீயா தான் இருக்க. அதுதான்டி நான் உன் மேல வச்சிருக்க லவ். அது
சரி சரி, அதை மட்டும் ஒத்துக்க முடியாதே உன்னால. என்ன புரிஞ்சுக்கிட்ட, ஆனா என் மனசு எப்போ உனக்கு புரியும் தான் தெரியல. சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு சாதாரண பொண்ணா, உன்னோட ஃப்ரெண்டா, நீ எனக்கு எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. இந்த கிறிஷ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுல இருந்து, அன்னைக்கு நாங்க டூர் போயிருந்தப்ப அங்க ஒருத்தன் என்ன கடத்தி வச்சிருந்தான், அதுல இருந்து என்ன காப்பாத்துன. இப்ப எங்க வீட்டுக்காக, எங்க அம்மா கட்டின மெஸ்ஸுக்காக ஆட்டோவே வித்துட்ட. இதெல்லாம் எனக்காக தான் நீ பண்றியா? உன்னை நான் புரிஞ்சுக்கவே இல்லையேடா. நீ எனக்காக இவ்ளோ பண்ணிருக்க, ஆனா நான் உன்னை ஹர்ட் மட்டும் தானே பண்ணிருக்கேன். ஆனா என்னால ஒரு விஷயத்துல இருந்து மட்டும்தான் வெளியே வரவே முடியல. அதான் நீ எனக்கு தாலி கட்டினது. அதுதான் ஏன் இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா இப்ப வரைக்கும் நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. என்னடி அமைதியா வர? இல்ல, நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன நிம்மதி, கேளு. வித் யுவர் பர்மிஷன் நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கலாமா? லூசு, என்னாச்சு? தெரியல, நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. நான் கட்டி பிடிச்சிக்கலாமா? பிடிச்சுக்கோடி, பிடிச்சுக்கோ. இது எதுக்கு கேக்குற? கேட்கணும்னு தோணுச்சு. காதலே காத்துல அழகாக வீசுது, கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது, கனவிலும் நினைக்கல சிரிப்பு மயங்குற, வானத்தின் நிலவுதான் என் நெஞ்ச பூக்குது, நாங்காலி நாங்காலி முத்தமா சேர்த்து நாங்காலி. என்னம்மா இன்னுமா பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. பணத்தை கொடுக்குறீங்களா இல்ல ஜேசிபியை வச்சு கடையை இடிச்சு தள்ளட்டா? ஐயோ சார், என் பொண்ணும் என் மருமகனும் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா நிம்மதி, ஆதி, இனிமே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேணாமா? பணம் கிடைச்சிருச்சு. என்னது, பணம் கிடைச்சிருச்சா? ஆமாமா, கிடைச்சிருச்சு. ஆதி, நிம்மதி, செட்டில் பண்ணிடலாம். சரி சார், வாங்க சார், பணம் உள்ளதா இருக்கு, கொடுத்துடுறேன். அப்பாடா, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? இப்படியே ஒரு கஸ்டமரும் இருந்தா நல்லா இருக்குமே எங்களுக்கு. பரவாயில்ல, கொடுத்த டைம்க்கு ரெடி பண்ணிட்டீங்களே, எப்படியோ ரெடி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பணம் வந்தா போதும். மா, நாளைக்கு பேங்க்ல வந்து சைன் போட்டுருங்க. அப்புறம் அடுத்த வட்டிய சீக்கிரமா கொடுத்துருங்கம்மா. மறுபடியும் இந்த மாதிரிலாம் வந்து நிக்க விடாதீங்க. ஐயோ இல்ல சார், நான் சீக்கிரமா அடுத்த வட்டியை கட்டிடுவேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல சார். என்னது? ஆமா, இதுக்கப்புறம் சொல்றமா, நீங்க வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அசல் கொண்டு எல்லாத்தையும் கட்டிடலாம். ஆதி, என்னப்பா சொல்ற? ஆதி, என்ன சொல்ற? எனக்கு புரியல. அதான் நிம்மதி, மொத்த பணத்தையும் கட்டிடலான்னு சொல்றேன். அதான் எப்படி? 75,000 ரூபாய் பணம் தானே தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தானே ஆட்டோவை வித்தேன்னு சொன்னேன். ஆட்டோவை வித்துட்டியா? ஆமா, வட்டி பணத்துக்கு மட்டும் நான் ரெடி பண்ணல, மொத்தமா ரெடி பண்ணிட்டேன். நிம்மதி, நான் ஒரு செயின் போட்டிருந்தேன்ல, அத வித்துட்டேன். ஆதி, என்னடா சொல்ற? எதுக்கு செயினை வித்த? நிம்மதி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சார், நீங்க வாங்க, மொத்தமா நாங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கொடுத்துடுறேன். அப்புறம் பேசிக்கலாம்டி, அவரு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காருல்ல. சார் வாங்க சார். அப்பாடா, ஓகேப்பா, எப்படியோ மொத்தமா கொடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். வரேன், வாங்க. அம்மா, என்னம்மா இவன் இப்படி இருக்கான்? 75,000 ரூபாய் வட்டி பணத்துக்காக தான் ஆட்டோவை வித்தான்னு நினைச்சேன். ஆனா என்னம்மா மொத்தமா செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்றான்? நான் கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு இப்ப ஆதி கட்டிக்கிட்டு இருக்கான். பாவம் இல்லடி. மெஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா எங்க, நல்ல தரத்துக்கு நல்ல உணவுக்கு இப்ப யாரும் மதிப்பு கொடுக்கறதே இல்ல. நான் எவ்வளவு சத்தான விஷயங்கள்லாம் செய்யறேன், ஆனா எல்லாருமே இந்த ரோட்டு கடைக்கு தாண்டி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நான் ரொம்ப ஹைஜீனா பண்ணணும்னு எல்லாமே பண்றேன், ஆனா இவங்கெல்லாம் ரோட்டு கடை சால்னா, ரோட்டு கடை நூடுல்ஸ், ரோட்ல விக்கிற காலிஃபிளவர்னு அதுக்கே தான் பண்றாங்க. ஆனா பாவண்டி ஆதி. சரி, நீ யாத்தையும் ரெடி பண்றேன்ட்டு தானே போன, என்னாச்சு? எதுக்கு ஆதி ஆட்டோவை வித்தா? ஐயோ அம்மா, அது ஒரு பெரிய கதைமா. நான் காசு கேட்டிருந்தது கிறிஷ் கிட்டதாம்மா. அவன் கிட்ட கேட்டியா? ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா திட்டுற? ஏன் கிறிஷ் கிட்ட கேட்டதுக்கு நீ இப்படி கோவப்படுற? பின்ன கோவப்படாம உன் வாழ்க்கையவே கெடுக்க வந்த வேண்டியவன். அது எப்படி உனக்கு தெரியும்? அதுக்குள்ள ஆதி ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா?
பொய் சொன்னானா? என்னடி உளற? இல்லம்மா, நான் அவன் கிட்ட காசு கேட்டு அவனை பாக்குறதுக்காக போனேன். அப்ப அவன் எனக்கு ஜூஸ் கொடுத்தான். அந்த ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காமா. நான் அந்த ஜூஸ் குடிச்சோடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காமா. நல்ல வேளை கரெக்டா ஆதி வந்துட்டான். ஆனா கடைசியில அந்த கிறிஷ் ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுமா. அவன் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிச்சயதார்த்தம் எல்லாமே பண்ணிட்டாமா. அப்படி இருந்தும் என்கிட்ட பழகிருக்கான். என்னை எப்படி ஏமாத்திட்டான் பாத்தியாமா? ஆதி மட்டும் இப்ப வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆதி இப்ப வரலனா உன் நிலைமை என்ன இருக்குமோ அதே தாண்டி. ஆதி அன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டினா உன் நிலைமை இன்னும் மோசமா இருக்கும். இப்ப இங்க நின்னு நீ பேசியிருக்கவே முடியாது. அது தெரியுமா உனக்கு? அம்மா, என்னம்மா சொல்ற? ஆதி ஆதி என் கழுத்துல அன்னைக்கு தாலி கட்டலனா எனக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும்? அந்த கிறிஷ் ஒரு ஃப்ராட் பையன். அவன் ஒரு மானம் கெட்டவன். உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஆதிக்கு அன்னைக்கு நைட்டு தான் தெரிஞ்சது. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? ஆதி முன்னாடி நாள் நைட்டு கண்மணிய கார்த்திக் கூட சேர்த்து வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போதுதான் அந்த கிறிஷுக்கும் அந்த ஜெனி பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம்ன்ற போஸ்டரை பார்த்தான். அந்த போஸ்டரை பார்த்துட்டு உள்ள போய் அந்த கிறிஷ 4 சாத்தலாம். எதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்கலாம் தான் போனான். ஆனா அந்த கிறிஷ் தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமா உளறி இருக்கான். அதுல அடுத்த நாள் ஆதிக்கு கல்யாணம். அந்த கேப்ல நிம்மதியை கடத்திட்டு போய் அவளை உனக்கு எடுக்க பாத்திருக்காண்டி. அந்த பிளான் எல்லாம் ஆதி கேட்டுட்டான். இதுக்கு மேலையும் நிம்மதி தனியா இருந்தானா கண்டிப்பா ஏதாவது பண்ணிருவான்னு சொல்லிதான் ஆதி அடுத்த நாள் உன் கழுத்துல தாலியை கட்டினான். அது உனக்கு தெரியுமா? நான் சொல்றது அத்தனையும் உண்மடி. உனக்கு மாதிரிதான் எனக்கும் ஆதி திடீர்னு உன் கழுத்துல தாலி கட்டினான்னு ஆதி மேல கோபம் இருந்துச்சு. ஆனா நானும் உங்க அப்பாவும் நிதானமா ஆதி என்ன சொல்றான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் தாண்டி எங்களுக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சுது. நாங்க ஆதியை ஏத்துக்கிட்டதுக்கு காரணமும் அதுதான். எங்க கிட்ட நீ இருந்தனா கண்டிப்பா சேஃபா இருக்க முடியாது. ஆனா இதுவே ஆதி கூட இருந்தனா அவன் உன்னை பத்திரமா பாத்துக்குவாண்டி. தாலி கட்டினானா? ஆமாண்டி, சத்தியமா. இதை எங்க கிட்ட அடுத்த நாள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நிம்மதிக்கு தெரிய வேண்டாம். நிம்மதிக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. அவ கிறிஷ லவ் பண்ணா. ஆனா அவன் இவளை ஏமாத்திருக்கான். அந்த விஷயம் நிம்மதிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான்னு எங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாண்டி. இப்பயும் அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்காது. ஏற்கனவே கிறிஷ பத்தி உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல. ஆதிய பத்தி உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். ஆதி ரொம்ப நல்ல வேண்டி. நீதான் டைவர்ஸ் அதுன்னு சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இப்ப கூட பாரு, நம்ம கடைக்கு அவன் காசு கொடுக்கணும்னு ஏதாவது அவசியமா இல்லையே. ஆனா அவன் காசு கொடுக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்றான் பாத்தியா? அவன மாதிரி ஒரு மருமக இல்ல ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, சத்தியமா சொல்றேன் நிம்மதி, ஆதிய நீ ஃப்ரெண்டா தான் பாத்திருக்க, புரியுது. ஆனா ஒரே ஒரு வாட்டி அவனை நீ லவ் பண்ற பையனாவும் உன்னை நல்லா பாத்துக்கிற உன் புருஷனாவும் ஒரு பார்வையில அவனை பாரு. உனக்கு அவனை பத்தி புரியும். நிம்மதி, காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே. தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ. வான் பார்த்து எங்கும் சிறு புல்லின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ. எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சுடர்மா, நீங்களும் நாளைக்கு போயிட்டு சைன் போட்டுருங்க. வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஏதாவது தேவையில்லாம பேசுவானுங்க, அதுக்குதான் நம்ம நாளைக்கு போய் சைன் மட்டும் போட்டுலாம். சரிப்பா. சரிம்மா, இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இனிமே ஜாலியா மிஸ் நடத்துங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். அம்மா, ரொம்ப அலைஞ்சிட்டு வந்ததுல தலை ரொம்ப வலிக்குது. உங்க கையால சூப்பரான ஒரு இஞ்சி டீ குடிக்கணும் போல இருக்கு. போட்டுட்டு வரீங்களா? இப்பவே போட்டுட்டு வராதி. சரிம்மா. நீ என்னடி இப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. நிம்மதி, இப்போ ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அம்மாவோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ ஹாப்பியா தானே இருப்ப? அம்மாவோட பிரச்சனை மட்டும் இல்ல,
எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமேனா புரியல. இல்ல ஒண்ணும் இல்ல. டேய், எனக்கு ஏன்டா இவ்ளோ பண்ற? உனக்கா? உனக்கு நான் என்னடி பண்ண? உனக்காகன்னு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லையே. ஏன்டா எதுவுமே பண்ணதில்லைன்னு இப்படி சொல்ற? ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்களோ? என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டல. ஏய், என்னடி சொல்ற? நான் என்ன உன்கிட்ட இருந்து மறைச்சேன்? உள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு வருமாடா? உனக்கு எப்படிலாம் இருக்க தெரியாது. ஆனா என்கிட்ட அப்படித்தானே இருந்திருக்க. உள்ளுக்குள்ள நல்லவனாவும் வெளியே என்கிட்ட கெட்டவனாவும் ஏன்டா நடிச்ச? ஹலோ, பேசிக்காவே நான் ரொம்ப கெட்டவமா? என் கேரக்டர் உனக்கு தெரியலையா? இப்பயும் நடிக்கிறல ஆதி? ஏய், என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. உனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம். ஆனா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு ஆதி. எனக்கு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இத்தனை நாளா எதுவுமே புரியாத முட்டாள் மாதிரி இருந்திருக்கேனே. இந்த மாதிரி என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காத ஆதி. இந்த மாதிரி இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. இவ்வளவு நாள் முட்டாளாவே இருந்திருக்கேன்டா. இன்னைக்கு தான் தெளிவா இருக்கேன். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன தயவு செஞ்சு எதுவுமே கேட்காத ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. நானும் அமைதியா இருக்கணும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் சாஞ்சிக்கவா? 10 நிமிஷம் என்ன? நான் உன் புருஷன்டி. காலம் முழுக்க இப்படியே இரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடடடடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சியில. வேண்டாம் வேண்டாம், இவங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம டீ அப்புறமா கொடுத்துக்குவோம். அப்பாடா, எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அப்படித்தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அட்மின் எப்படியோ அடுத்த பிரச்சனைக்கு இன்னத்துக்கு அடி போட்டிருப்பாங்க. அப்படித்தானே அட்மின்? என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நேத்து நிறைய பேர் சாய்குட்டிக்கு போஸ்ட்ல விஷ் பண்ணிருந்தீங்க. அவ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இத்தனை பேர் எனக்கு விஷ் பண்ணிருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. நான் ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். கண்டிப்பா சீக்கிரமாவே ரிப்ளை பண்ணிடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு ரசம் சாப்பாடு, பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.